அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த அதிகாலை நேரம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் அல்லவா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற வேத வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. என் அருமையான தேவச்சனமே, இந்த சத்துருவானவன் நமக்கு எதிராளியான பிசாசவன் அவன் கொண்டு வருகிற சில தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் ஏன் இப்படி காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சத்துரு கொண்டு வரக்கூடிய சில தந்திரங்களினால் வரக்கூடிய சில பாடுகள் நம்முடைய சகோதரரிடத்தில் நிறைவேறி வருகிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் ஒரு விடுதலையின் ஊழியமாக ஆண்டவர் தந்திருக்கிறபடினாலே அநேக வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் படுகிற வேதனைகளும் பாடுகளும், அதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமைதியாக இருக்க முடியவில்லை. எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி போராடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஏவி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் சில காரியங்களை, பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். வேதத்தில் அநேக மகத்துவங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை அவர்கள் அறிந்து கொள்ளாததுனால இந்த ஜனங்கள் சங்காரமாகி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஓசியா 8:12 பாருங்கள். வேதத்தில் நான் மகத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறேன், அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். தேவனை பற்றிய அறிவு அவரிடத்தில் இல்லாததுனால அவர்கள் சங்காரமாகி போகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், என்னென்ன காரியத்தை குறித்து நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை குறித்த ஒரு அறிவு. நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் சத்துருவை குறித்த ஒரு அறிவு, இந்த தெளிவான அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்வது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் அறிந்து மற்றவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வரும் பொழுது உங்களுக்கு சத்துருவான எதிரடையாக சில போராட்டங்களை கொண்டு வருவான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:12 நீங்கள் பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே வெளியே வாழ்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால தெய்வ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் எத்தனம் பண்ணும் பொழுது, இருதயத்தில் எத்தனம் பண்ணி அந்த பலியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே போராட்டம் வரும்,
கிறிஸ்து இயேசுக்களால் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. அதனால் துன்பங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் ஏன் நெருக்கப்படுகிறோம், எந்த இடத்துல நெருக்கப்படுகிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து, அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து, அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வந்த தேவகுமார் 1 யோவான் 3:8 படிப்பீர்களானால், அந்த பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பிசாசின் கிரியைகள் பொதுவாக இந்த வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் செயலாற்றுகிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, குறிப்பாக உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் அங்கே படித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, அதை பிடிப்பதற்காக அதை அழிப்பதற்காக குளிநரியும் சிறுநரியும் வரும், அதை எனக்காக நீங்கள் பிடியுங்கள். அருமையான தேவச்சனமே, நம்ம குடும்பங்களில் நல்ல வாலிப பிள்ளைகள் டீனேஜை கடந்து அல்லது சின்ன பிள்ளைகள் அந்த வெற்றியான வாழ்வுக்கு நேராக கடந்து போகிறதுக்காக ஆயத்தப்படும் பொழுது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வுக்காக கடந்து போகும் பொழுது, அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு கெடுப்பதற்கு குளிநரியும் சிறு நரியும் வரும். ஏனென்றால் பிள்ளைகளுடைய வாழ்வு திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஏசாயா 5:7 பாருங்கள், என்னுடைய திராட்சை தோட்டங்கள் இஸ்ரவேல் வம்சமே, இந்த பிள்ளைகள் பூத்து காய்த்து கனி கொடுத்து ஒரு வெற்றியான வாழ்வு வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தில் அலங்காரமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ இந்த பிள்ளைகள் வளர்ந்திலங்கி பிரகாசிப்பதற்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வுக்கு நேராக கனிப்படுத்த போகும்போது அந்த திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அது பூ பூக்கும், அது பிஞ்சாகும், அது காயாகும், கனியாகும். அப்போ அந்த பூத்து காய்த்து கனி கொடுப்பதற்கு முன்னதாக அதை அழிப்பதற்கு பல வழிகளில் நண்பர்கள் மூலமாக அல்லது பிசாசின் கிரிகள் பல வழிகளில் செயலாற்றி, விசேஷமாக இந்த நாட்களில் பலவிதமான செல்லினால் வரக்கூடிய பிரச்சனைகளினாலும் இப்படி இந்த காரியங்களால் பிசாசான எத்தனம் பண்ணி குடும்பத்தை அழிக்க அல்லது நம்முடைய சின்ன பிள்ளைகளை அழிக்க பார்க்கும் பொழுது, அந்த பிசாசின் கிரியைகளை நாம் பகுத்தறிந்து அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 6:16 பாருங்கள், பொல்லாங்கன் இந்த அக்கினி அஸ்திரங்களை ஏவி கொண்டிருப்பான். இந்த பிசாசானவனால் எபேசியர் 6:12 பாருங்கள், நமக்கு போராட்டங்கள் வரும். இந்த போராட்டங்கள் வரும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு அந்த பொல்லாங்கனை ஜெயித்து நாம் ஜெயமான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:26 பாருங்கள், உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிப்பதற்கே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். அருமையான தேவச்சனமே, இந்த அதிகாலையில் நேரத்தில் நான் உங்களோடு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளை நீங்கள் பகுத்து அறிந்து ஒரு ஜெயமான வாழ்வை வாழ்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் பிசாசானவன் வஞ்சிப்பதற்காக, பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக செய்யக்கூடிய தந்திரங்கள் இந்த வேசித்தன ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. வேசித்தன ஆவி ஒரு மனுஷனை வழி தப்பி தெரிய பண்ணும், அது தெய்வத்தை அறிய விடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன பிராயத்தில், இந்த வாலிப பிராயத்தில் இந்த ஆவிகள் அதிகமாய் பிள்ளைகளை தாக்குறபடினால இந்த பிள்ளைகள் தாறுமாறாக நடந்து வழி தப்பி திரிகிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் அந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அந்த வேசி எல்லா ஆவியும் வெளியிலிருந்து தாக்கி கொண்டிருக்கும். இந்த வேசித்தன ஆவி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அது செயலாற்றி கொண்டிருக்கும். அதனால இந்த வேசித்தன ஆவி உள்ளத்தில் இருக்கிறவங்க அவர்கள் தேவனை அறிய விடாதபடிக்கு அது செயலாற்றி கொண்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். ஓசியா 4:11,
ஓசியா 5:4 இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த ஆவிகளை எல்லாம் பகுத்தறிந்து இந்த பிள்ளைகள் பக்கமாக எந்தெந்த கிரிகள் செயலாற்று அறிந்து ஆண்டோடைய உதவியை நாடி இந்த ரோமர் நிறுவனம் 8:13 படி இந்த மாம்ச கிரிகளை பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அழித்து குளிநரியையும் சிறுநரியையும் பிடித்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவதற்கு நீங்கள் அந்த வல்லமையை வாஞ்சித்துக் கொள்ளணும். அழிவுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்களை வேண்டிக் கொண்டு உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணி இந்த காலையில் கர்த்தருடைய மகத்துவம் உங்கள் வழங்கும்படிக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. துயாதி தூயவரே, துணை நிற்கிறவரே, தேற்றரவாளனே, உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தந்து ஜாக்கிரதையுள்ள வாழ்வு வாழும்படிக்கு கண்மணி போல எங்களை பாதுகாத்து கரம் பிடித்து செவ்வையாய் வழி நடத்தி நாங்கள் இடப்புறமும் வலப்புறமும் சாயும் போது பாதை இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி செவ்வையான வழியில் எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமே, இந்த அதிகாலை நேரம் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிய வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கரிசனையோடு ஆண்டவர் எங்களை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே இந்த வேதத்தின் மகத்துவங்களை, நீர் எழுதி வைத்த வேதத்தின் மகத்துவங்களை என் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியான நல்ல கிருபையை தந்திருக்கிறீர் அப்பா. இந்த அதிகாலையில் தேவ சன்னிதானத்தில் காத்திருக்கிறவன் எல்லா அதிகாரங்களையும் ஆண்டு கொள்ளவான் என்று சொல்லி அப்படியே சங்கீதம் 49:14 சொன்னபடி எங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த அதிகாலையில் கொடுங்கப்பா. சங்கீதம் 101:8 படி அப்பனே, தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் எல்லாரும் வேர் அறுப்புண்டு போக அதிகாலையில் நான் சங்காரம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல இந்த அதிகாலையில் ஏன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை காத்திருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு எதிரடியாக இருக்க அத்தனை சத்துருடைய கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால சத்துருவை எங்கள் காலின் கீழே மிதிப்பதற்கு பலன் தருகிற என் ஆண்டவருடைய வல்லமையின்படி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகல அதிகாரங்களையும் ஆளிலே மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியா சோத்திரம். ருதிஷிகா மனோ ஜகராதிபோ ஓ ராதி ஷாரியா, என்னுடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, இதை கொடுக்க கெடுக்கக்கூடிய குளிநரியும் சருநரியும் எனக்காக பிடியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரிபோ நோ தருஷக்கார பாரியா ஓ ரதி ஷாரியா ஓ நக்காண்டோ ஷகரா பனா தரா ஷாரியா, எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக எங்களுடைய வாலிப கண்மணிகளுக்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அலங்காரமாய் தந்திருக்கிற ஒவ்வொரு சந்தானங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பிடுங்கி வெளியே எழுதித்து ஆரியறிவு கர்த்தரை அறிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் ஆண்டு கொண்டு இப்பொழுதே ஒரு ஜெயத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் அப்பா. என் ஆண்டுடைய மகத்துவம் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், பராக்கிரமம் வெளிப்படட்டும். கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனை போல கர்ச்சித்து முழங்கி அந்த எதிரிகளை மேற்கொள்வதற்கு இறங்கி வரக்கூடிய அந்த மகத்துவம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படியே இறங்கி வந்து பலவந்தம் பண்ணுகிறேன். பலவந்தம் பண்ணக்கூடிய சத்துருடைய கிரிகளை பலவந்தம் பண்ணி பிடித்து அப்புறப்படுத்தி எல்லா அதிகாரங்களையும் உடைத்து எறிந்து ஆவில இணைந்து எங்கள் பிள்ளைகளை விடுதலை கொடுத்து சுயாதீனமாய் வாழும்படியான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுது நீர் நிரப்பி ஆண்டவரே ஆலீர் தப்பி செல்ல வழி கொடுக்க மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை என் ஆண்டவர் கொடுத்து உடைய சிரசன் மேல உங்களுடைய மகிமையின் வல்லமையினால நிரப்பி காருண்யத்தினால் நிரப்பி பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுவென்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 882556881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.